என்னடா அட என்ன பண்றாங்க அப்பா என்ன நான் இதே போல்தாம்மா தண்ணி குடி போனா பல்லதான் எடுத்து போவா அந்த அந்த பித்தளை சாப்பாடு இருக்கான் அது எடுத்து நான் ஐயோ நான் கூட எப்படி தெரியுமா நீ எங்க ஆளதான் போடுவேன் நான் மீன் விற்கிறா சனி முடிச்சு தொடர்பு கட்ட மதுரை மீனாட்சி மாரி வந்துக்கிறேன் என்ன கொடுக்குற உமா தாலியா இருப்பேன் அர்த்தர் சுத்தமா எங்க அப்பங்காரு எனக்கு பிடிக்கல அந்த அர்த்தர் ஒரு கோட்டர் வாங்கினா அவனே குடிக்கிறான் எங்க அப்பங்காரு நான் முச்சா மட்டும் குறவு மாதிரி வந்து உட்காந்து குடிக்க வந்தாது ஒரு குழப்பம் நாங்க நாட்டை பாய வைக்கிறோம் வாழ வைக்காதப்பா 6 கோட்டர் நான் 3 எங்க அப்பா 3 ஆமா 120 ரூபா வரி கட்டுறோம் தெரியுமா ஒரு கோட்டர் 20 ரூபா 120 ரூபா காட்டுறோம் தெரியுமா ஆனா அந்த பொம்பளைங்க கெட்ட குணம் நிறைய வீட்டுக்காரன் குடிச்சானா ஏன்டா குடிச்சாரு எதுக்கா குடிச்சாரு ஏமா சண்டை பாருங்க அவன் என்ன சும்மா குடிச்சுவாரான் நாடு நல்லா இருக்குன்னு அவன் குடிச்சுவாரான் குடிச்சுவாரா கருவாடு மீன் மரத்துக்கு சண்டை பாருங்க எங்க பாரு விடுறான் மீனாட்சி நிறைய நீ போயிருந்தா எத்தனை பேர் உனக்கு இட்டு போய் போனோம் உட்கார வச்சு எத்தனை பேர் வேணாண்டா ஏடா கூடமாடா பேசுறமாடா அப்புறம் வச்சு செய்வேன் நான் வைக்காதே செய்வேன் வேற லெவல்ல நாங்கெல்லாம் கடன் வாங்கினா ரிட்டர்ன் பண்ணிருக்கான எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலை அறிவு இருக்கா இல்லையா என் ரோதனை சனின புடவை கட்டி மடிப்பு எடுத்தா உனக்கு தெரியும் மடிப்பு மொத்தம் கலையுது உனக்கு மடிப்பு தான் கலையுது எனக்கு எல்லாமே கலையுது நான் என்ன பண்றது நாம அவங்க சொல்லுவோம் நீ சொல்லிடுற பப்ளிக்கா நான் யாருன்னு சொல்லுவேன் ஏண்டா அது தெரிஞ்சா உனக்கு என்ன கலையுது என்ன கலையுது என் தம்பி கலை சொல்லு அவன் சொன்னாடுக்காக மாட்டான் யார் வந்தா தம்பி நீ வந்தா மட்டும்தான் அவன் ஆக மாட்டான் என் தம்பி கூப்பிட வரமாட்டான் படுத்துட்டீங்க வச்சு போட்டு ஏண்ட வரும்போது நான் பார்க்கலையே காட்ட மாட்டேன் ஆமா சொல்றா சரி கடை வாங்கல அவன் எதுக்கு அடிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிற ஒரு கரெக்டாதமா நடக்கிறான் அப்படியே நடந்து போறமா அவன் நடக்கிறதுனா அந்த நடக்கிறது இல்ல பாஞ்சாலி அது பாடு நாங்களும் பாடி விடுப்போம் தேவியா உடனே நான் எடுப்போம் பாஞ்சாலி பாஞ்சாலி வெளி வச்சாலே இப்ப நாய் வர போறோம் பாய்வே தப்பி பீமசனா தாண்டி ஓடி நீ வருவாயோ வருவாயோ தேவி வருவாயோ வேணாம் வேணாம் நம்ம என்ன சொல்லுவாங்களா கதையில செடியில தேல் எடுத்து வந்து என்ன ஒரு கடனை வாங்கிட்டியா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்க முடியலையா எங்கன்னா வேலைக்கு போய் உழைச்சு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணுமா இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா அவன் பணம் எப்படிதான் ரிட்டர்ன் போறது அவ்வளவுதான் எப்போ வருதான் அப்படிலாம் பேசாதடா அவங்ககிட்ட வாங்கும் போது எத்தனை நாள் போய் கேட்டு ஓ என் வீட்டான 100 பேர் வராமா 100 பேர் வரான் என் வீட்டான 100 பேரா ஆமா என் தெருவே என்ன பார்த்து அதிர்ந்து யாரு 100 பேர் யார் தெரியுமா எல்லாம் எனக்கு கடை கொடுத்து ஆமா எனக்கு உடம்பு சரியில்லை ஆட்டோல இதுமே ஒருத்த ஊசி போட்டு வந்து ஆப்பிளி வாங்கி வந்து திராட்சை வாங்கி வந்தான் எனக்கு சாப்பிட முடியல நான் செத்துட்டு நான் துட்டு காட்ட மாட்டேன்ல உயிரோடு வச்சுக்கிறேன் ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் நான் துரியோதன மாதிரி இப்படிதான் அப்படி கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா ஒரு முறையா பேசுறியா முறையா பேசணும் அவனுக்கு மறந்துட்டா அவனுக்கு மறந்துட்டா ஒரு கடன் ஊத்துமா கேட்கற முறைக்குது சேட்டா எப்படி கேட்க முறைக்குது வந்தோடனே துட்டு கட்டவே இல்ல வோல்டேஜ் கம்மி உண்ணா குடியா ஒரு முறை இல்ல என்ன முறைக்குது
கேட்கணும் ஓ புரியல நீ துட்டு வாங்கிட்ட நான் துட்டு கொடுத்தேன் இப்ப நான் வந்து ஒண்ணு கேட்கணும் இது போலதான் கேட்கணும் வரேன் உம்மா தாலியா இருப்ப சேரா என்ன ஆம்பளை குறியீடு கூப்பிடுறேன் உம்மா தாலியா இருப்படா பொறுப்புக்கு மாடன் மாடன் நீ ஒழுங்காக சொல்லு எந்த துட்டுப்பா கேட்கல நான் கொடுத்தேனே சார் அந்த கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கு சார் ஒருத்தர் கேட்குறாங்க சார் ப்ளீஸ் கொஞ்சமா பாருங்க சார் அப்படின்னு கேட்டா இந்தா கொடுக்க போறேன் இல்லைன்னா போறாங்க கேஸ் போடுவேன் அப்படின்னா போடு நீ ஒரு 10,000 செலவு பண்ண நான் ஒரு 10,000 செலவு பண்ணுவேன் சார் பார்த்துக்கலாம் என்னத்துக்கு அந்த 10,000 செலவு பண்றேன் அந்த 10,000 அவன் கடனை அடிச்சது அவன் அந்த 10,000 விட்டு போட்டு அவனை நான் இதோடு பேசு ஒரு கடன் வாங்கிட்டா கொடுத்தா என்னங்க ஐயா ஐயா அவங்ககிட்ட நான் ஒரு முறை தான் போனேன் இவங்ககிட்ட நான் 100 முறை வந்துக்கிறேன் யார் பெரியாளு நீ பெரியாளு யாருக்கு பயப்படாத கடவுளுக்கு பயப்படுற நான் சொல்லிட்டேன் கடை கொடுக்குறான் பாரு அவன் மனுஷன் கடை வாங்குறான் பாரு அவன் கடவுள் அது எப்படி கடவுள் திருவா பண்றாங்க அது வெங்கடேஸ்வரன் வந்து 52 ரூபாய் வந்து திருவா பண்ணி போயிட்டான் கிடையாது இவங்களே வீட்டு வச்சு பண்ணி திருவா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுங்க கேட்காதீங்க நான் கடவுள் ஏன் கேட்காதீங்க அது வேற இது வேற ரெண்டு ஒண்ணு தான் இப்ப நான் என்னன்றேன் கடவுள் வந்து பணம் கொடுக்கல இல்ல எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும் கடவுளுக்காக கடவுளுக்காக என்னடா கோவத்துல வாயில அடிச்சுக்கிறாங்க அப்படி லிப்ஸ்டிக் தெரிய மாட்டேங்குது எப்பதான் வாயில அடிக்கிறீங்க ஆமா ஏன் கேக்குறேன் தம்முனரு அமைதி நான் பாத்துக்க தம்மு அதனால அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது இப்ப கடவுளுக்காக செய்யறாங்கன்னா அது பிரார்த்தனை நிறைவேற்றுனா கடவுளுக்காக அதெல்லாம் செய்வாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கடவுள் இதே எடுத்துக்காட்டு சொன்னேன் என்ன எடுத்துக்காட்டு சொன்னேன் எப்படி கூடுவேன் எடுத்துக்காட்ட வராண்டி பொறுப்போக்கு பையன் வேற வேலை நடக்குது நாடா கட்டுறதுக்கு தான் வந்துக்கிறேன் நானு ஒரு எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் மீனிங் புரியல கேளு 1 மணி நேரம் பரவாயில்லையா இல்ல கேட்கறதுக்கு தான் 1 மணி நேரம் ஆகும் அப்பனா நான் ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் இப்ப நான் இருக்கிறேன் என்னைய வச்சு மனசு ஜாலியா சொன்னேன் என்ன வச்சு ஒரு உதாரணம்டா அதான் நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு இன்னும் கல்யாணமே நடக்கல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறகு கடவுள் வேண்டாம் அது பேசாத கடவுள் நான் பேசாத கடவுள் அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது ஒரு கொடுத்து நான் உடனே தருவேன் நான் நித்யானந்த சாமியார் பேர் யாருப்பா நித்யானந்த சாமியார் பேர் நான் ரஞ்சிதா மாதிரி வெறி கொண்டு திரிகிறான் போடுறது போறப்போ பணம் வாங்கல அவங்கிட்ட எவ்வளவுதான் வாங்கினேன் வேற என்னடா பாருங்க வேற என்ன வாங்கினேன் பெருமனு கல்யாணம் வச்சாங்க என் பிரிவினா தெரியுமா மோட்டர் பாய் வாங்கி தரணுமா 1 லட்ச ரூபாய் அவங்ககிட்ட இருக்குதா அப்புறம் ஏடிஎம்ல போனா ஒரு 2,000 ரூபாய் தான் வருது அது வச்சு வாங்க முடியுமா முடியாது அந்த நேரத்துல தான் நான் கடவுளத்தை கம்பெனி விளம்பரமா என்னமா 2 வீலர் விளம்பரம் வாங்க புது கம்பெனி தந்துட்ட வாங்க 2,000 ரூபாய் கட்டுங்க வட்டி ஏத்து முடியும் அப்புறம் மாதமானா கட்டுங்கணும் நல்ல யோசனை நானும் 2,000 ரூபாய் கட்டின வட்டி ஏத்து குத்து அமிச்சிட்டேன் அந்த பொண்ணு கிளம்பி அமிச்சு அதுவும் ரூபாய் போச்சு அதுவும் கோயில் வந்துச்சு இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு
நான் ஒரு டியூ கூட கட்டுது ஏன் கட்டல? ஏன் கட்டணும்? மாசமான பணத்தை கட்டணும் இல்ல? அவன் நோவா சொல்லிட்டு போட்டான் கட்டுங்க மாசமான கட்டு மாசமா எப்படி கட்ட முடியும்? இது வரைக்கும் பொண்டாட்டி இன்னும் மாசமே அதுக்கு நான் போதுக்கு பொண்டாட்டி மாசமான நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமான நான் கட்ட முடியுமா? மாசமானா மாசம் ஆவறது இல்ல, மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. கட்டினா கட்டிப்பா எப்போ செயல கழிக்கிறா மாசமான கட்டு மாசமா மாசமான கட்ட போனா உக்கால போய் ஒயால அனுப்புறா மாசமா ஆயாவியா? சுவாய் முடுவாய் முடு மாசமான கட்டினா ஆயா 12 மாசம். ஒரு மாசம் கூட வாயை விட்டுமா மாட்டா. நான் கேக்குறேன், நீ ஆம்பளை தானே? இப்ப நான் ஒரு 2 சால் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். அது அங்க போய் போனாங்க சொல்றதுக்கு மாடிமா பச்சை விட பரவாயில்ல. என் தம்பிக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னடா நான் சமாதானப்படுத்துறேன். நீ அடி அங்கெல்லாம் இல்ல மாமா. அவனை எங்க படி வச்சீங்க ஆளும் தெரியாது. பெரியவங்களை பார்த்தா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நான் பாக்குறேன். சொல்லுவாங்க நீ சத்தியமா அடி என் பொட்டாட்டி மேலே ஐயோ அதுக்குதான் அடி சொன்ன நான். ஐயோ நீ கையாற்றல என் கூத்தியார் மாதிரி இருக்கிற நீ. ஐயோ தள்ளாச்சல என் கொய்யா மேலே இருக்கிற நீ. ஐயோ குடி சொல்லி மாமியார் மாதிரி இருக்கிற நீ. மாமியார் குடிவாடா இப்பதான் பகுதிக்கு போட்டாட்டி பேருக்கிறேன். அந்த பெருமை தூங்கினா அங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். ஓ மை காட் ஏச்சி வாய் முடு வாய் முடு. என்னடா உன்னை கேட்ட தப்பா நான் வச்சேன். நீ ஜிம்முக்கு போறியா? இல்லையே இல்ல அண்ணாட்டு மேரிக்கிறோமா சொல்றேன் கும்முனுக்குறியா? நான் கூட ஜிம்முக்கு போறோமா அண்ணாடிக்கு போறோமா? இது மட்டும் வச்சு என்ன வரல எப்படி நிக்கிறேன்னு 2 ஊசி வாங்கி தர போட்டு உனக்கு வரும். ஊசியா? ஆமா ஊசினாலே அந்த பச்சு வந்தியா? மாத்திரை வாங்கி தர போட்டுக்க வேலை கரெக்டா இருக்கணும். ஆமா ஆமா டாமரு எப்படியா? நான் என்ன டாபர் நான் மீனிங்க. டாபர் நாட் ஒரு செல்லமான கிடையாது. நான் மீனிங்க. டாபர் மீன் கூட்டி கொடுக்குறோம். யார் கூட்டி கொடுப்பான்? மேல பறக்குறாங்களா அவங்க? அது பேராஷூட். அப்ப இதா பேராஷூட்னா தேவடியா? அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கணக்கு சரியா போச்சு. இத்தாடு விட்டு இது மேல எதுவும் காட்ட கூடாது. நான் 100 ரூபாய் டாபர் சொல்றேன் சொன்னாரு. அவர்தான் ஆமா வாங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. என்னன்னா சரி பாக்காதடா நான் பாக்குறேன். அது வேட்டு நான் வேட்டு அவ வாங்குறான். இல்ல அப்படி இல்ல, நான் ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன். நானும் ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன். நான் இருக்குனால என் தம்பி வேணாண்டா. நான் பாக்கதான் பொம்பளை பச்சை பொறுக்கி. அப்ப காஞ்சா பொறுக்க மாட்டியா? ஓ மை காட் உங்களை பாக்குறியா? அப்புறம் தப்பாங்க தான். ஆமா என்ன விஷயமா வந்திருக்கோம்? ஐயோ அதை சொல்லத்தான் ஓடியாது. அதனால அந்த கம்ப்ளைண்ட் மாறிக்கணும். சரி ஆள் வராரு. லவர் தலைவலி ஆள வந்தான். ஐயோ ஆமா வந்துங்கிறான் அந்த ஆளு. ஐயோ இதுவா காசு போட்டு நகை எடுக்கலாம். நகை கடைக்கு போனேன். சேட்டு கடைக்காரன் போட்டானே. நல்ல வேலை. தோட்டமக்கமா ஓதிங்கன்னா தோட்டக்காரமா வச்சிருப்பான். ஐயோ அந்த கதையா கேக்குறேன். பார்த்தானா சமையல்கார் தான் பார்த்தாரு. சமையல்கார் பார்த்த உடனே அப்படிமா தோட்ட பக்கமா போனேன். தோட்டக்காரர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் வேற யார் பார்த்தா? எல்லாம் பாக்கறலாம் இல்ல. நான் கீழே போறேன். எங்க இருக்காரு? அது வந்து ஓடு